அத்தியாயம் 34. தலை சரத்திடம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த உதயாதித்தனின் அகத்தில் பெரும் மகிழ்ச்சியின் ஊற்று. என்னதான் தன்னை அவள் வாழ்விலிருந்து விலக சொல்லி பிடிவாதமாக இருப்பவளின் தன் மீதான நேசத்தை இத்தனை நாட்கள் அவள் தவிப்பில் உணர்ந்திருந்தாலும் இப்போது வாய்மொழியாக கேட்டதில் விழிகளில் பரவசம் வழிய அதரங்களில் உறைந்த மலர்ச்சியோடு தன்னிடம் அளிக்கப்பட்டிருந்த கோப்பை பார்த்திருந்தவனின் முகமே அத்தனை பிரகாசித்துக் கொண்டிருந்தது. தன் எதிரில் இருந்த டிசைனரிடம் குறிப்பிட்ட பக்கங்களை ஃபைனலைஸ் செய்துவிட்டு துடிப்பும் துள்ளலுமாக புது கட்டிடத்தை சுற்றி வந்தவனை கண்டு, சார், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல என்றான் அரவிந்த். மெல்லிய புன்னகையோடு தலையசைத்தவன் ஷோரூமின் முகப்பில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடியை பார்த்தவாறு, ஃபினிஷிங் பர்ஃபெக்டா இருக்கு. மற்ற இன்டீரியர் ஒர்க்ஸ்க்கான திங்ஸ் எல்லாமே வந்தாச்சு தானே? ஏதாவது பெண்டிங் இருக்கா? ஆமா சார், உட்டு நாளைக்கு நைட்டுக்குள்ள டெலிவரி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில கார்பெண்டர்ஸ் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யார் ரிசீவ் பண்ண போறா? சார், சேகர் வராங்க, நானும் கூட இருப்பேன். ஓகே, 2 நாள் கிளைமேட் கொஞ்சம் டல்லாவே இருக்கு. மழை வந்தாலும் வரலாம். ஸோ ஜன்னலோரம் இல்லாம சேஃபா வைக்க சொல்லுங்க என்றவன் நாளை முடிக்க வேண்டிய வேலைகளை சொல்லவும் கவனமாக கேட்டுக்கொண்ட அரவிந்த் நகர கட்டிடத்தை விட்டு வெளியே வந்த உதயின் கண்ணில் பட்டது ஃபேன்சி ஸ்டோர். உடனே அங்கு சென்றவன் வளையல்களை பார்வையிட அவனுக்கு ராகவனிடமிருந்து அழைப்பு. உதய் மட்டுமல்ல, மருத்துவமனையில் அறைக்கு வெளியே காத்திருந்த ராகவனுக்கும் அவள் பேசியது துல்லியமாக கேட்டது. தளிரை கொண்டு வந்து வீட்டில் விட்ட மறுநொடியே மகிழ்ச்சியோடு உதய் களைத்து, மச்சான், தளிர் பேசுனது கேட்டியா என்றான். கேட்டேன். அதுக்கு என்ன? டேய், எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஏண்டா அப்படி பேசுற? ஏண்டா என்கிட்ட என்ன யாருன்னு கேட்டுட்டு எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கணக்கு கழிக்க சம்மதிச்சு டைம் கேட்டவ எவன்கிட்டயோ போய் புருஷன்னு சொல்வா. இத நான் வேற எப்படி பேசணும்னு எதிர்பார்க்கற என்று அடக்கப்பட்ட புன்னகையோடு சிலிர்த்து கொண்டான். யாருக்கிட்ட சொன்னா என்னடா? இப்ப என் தங்கச்சி மனசு புரிஞ்சுதா உனக்கு? எனக்கு புரியுறது இருக்கட்டும், உனக்கு அவ பேசினது முழுக்க புரிஞ்சுதா? நான் தான் அவ புருஷன், ஆனா நான் வேண்டாமா? என்னடா அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா? ஒருவேளை உன் தங்கச்சிக்கு கஜினி சூர்யா மாதிரி ஏதாவது மண்டையில அடிபட்டு இருக்குமோ? கல்யாணத்துக்குள்ள அவளை சரி பண்ணி அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு மச்சான் என்று உதட்டை கடித்துக்கொண்டு உதய் சிரிக்க, ஆமா மச்சான், கூட்டிட்டு வரும்போது உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுச்சுடா. என்ன சத்தியம்? அத நான் என் வாயால சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். பா, என்ன ஒரு பாசம் என்று சிலிர்த்தவன், என்ன புருஷன்னு சொன்னது சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலா? அதேதான் மச்சான் என்றதில் உதயின் சிரிப்பு இரட்டிப்பானது. என்னடா சிரிக்கிற? இல்ல மச்சான், உன் தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, நீயும் நல்ல டாக்டரை பாரு என்று உதய் அட்டகாசமாக சிரிக்க, டேய், என்ன நக்கலா? எனக்கு என்னமோ உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சரத்துக்கிட்ட தளிர் அப்படி சொல்லிருக்கோன்னு தோணுது. அதுக்கு கலாய்ப்பையாடா என்றிட கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்து கொண்டிருந்தான் உதய். போது நிறுத்துடா, அதுதான் தளிர் மனசுல இருக்கிறது தெரிஞ்சிடுச்சே. இப்பவாது வீட்டுக்கு வாடா. தளிர், நீ எப்ப வருவேன்னு என்கிட்ட 4 நாளா ஜாடமடையா கேட்டுட்டு இருக்கு. நான் தான் வேலை அதிகம், சீக்கிரம் வருவான்னு சொல்லியிருக்கேன் என்றிட மறுபுறம் மௌனம். கேக்குதாடா? எப்ப வீட்டுக்கு வர சொல்லு. மச்சான், இப்ப நான் அங்க வந்தா உன் தங்கச்சியா இருக்க மாட்டா, பரவாயில்லையா என்று உதய் தீவிர குரலில் கேட்க, அடப்பாவி என்று ராகவனின் பதிலில் உதயின் அதரங்களோடு சேர்த்து கண்களும் புன்னகைத்தது. என்னடா பேசுற? என்ன பேசிட்ட? சும்மா இருந்த என்ன பேச வச்சு கெடுக்க பார்த்தது நீ. எத? நான் உனக்கு கெடுத்தனா? இல்லையா பெண்ண, உன் தங்கச்சியை பார்க்க வர சொன்னது நீதானே? டேய், என் வாயை கிளறாத. தளிர் உன்னை பார்க்க ஆசைப்படுது, நீயும் அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியன்னு பாவம் பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போற. நீ ஒன்னும் பாவம் பார்க்க தேவையில்ல, நான் கிளம்பிட்டேன். நீ ஷோரூம்க்கு வந்துடு, அவளுக்கு வளையல் வாங்கிட்டு வரேன், கொடுத்துருவ என்று பேச்சை முடித்துக்கொண்டு வேலூருக்கு கிளம்பினான். வாசலையை வெறித்தவாறு இருந்த சரத்தின் செவியில் தளிரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மீண்டும் மீண்டும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்ததில் நொடிக்கு நொடி அவன் முகம் விகாரமாகிக் கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் அவர்தான் என் புருஷன் என்ற வார்த்தை அவனை முழுதாக ஆக்கிரமித்து பித்து பிடிக்க செய்ய கிட்டத்தட்ட தலையே வெடித்துவிடும் நிலைதான் சரத்தினது. தளிர் கிளம்பவும் மருத்துவருக்கு தகவல் அனுப்பிய செவிலியர் உள்ளே நுழைய அங்கே தளிர் முன் மண்டியிட்டிருந்த அதே இடத்தில் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் வழிய உதடு விங்கி வலியோடு தலையை பிடித்துக் கொண்டு என்று உள்ளடக்கிய குரலில் கத்திக் கொண்டிருந்தான் சரத். அவனை எழுப்பி மெத்தையில் அமர்த்திய செவிலியர் அவனுக்கு முதலுதவி அளிக்க தொடங்கவும், என்னை இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க என்று வலியோடு வாயை முழுதாக திறக்க முடியாமல் மெல்ல முணுமுணுக்க அவன் ஒவ்வொரு உதட்டு செவிற்கும் ரத்தம் நிற்காமல் வழிந்தது. சார், பேசாதீங்க, டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. நீங்க பேசினா பிளட் இன்னும் லாஸ் ஆகும் என்றிட சிவந்த வலிகளோடு அமர்ந்திருந்தவனின் முன் வந்து, எப்படி அடிபட்டது மிஸ்டர் சரத் என்றவாறே அவன் முகத்தை நிமிர்த்தி இருந்தார் மருத்துவர். என்ன டிஸ்சார்ஜ் என்று அவன் கஷ்டப்பட்டு வாயை திறக்க, காம் டவுன் சரத், முதல்ல உங்க காயத்தை பாப்போம்
என்ற உமா அமைதியாக அவன் முகத்தை ஆராய அங்கே தளிர் சைலண்ட் பாட்டில எரிந்ததில் உதடு கிழிந்து வீங்கி கன்று போயிருந்தது. மூக்கு எலும்பிலும் பிராக்சர் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்க கூடும் என்பதை அறிந்தவர் உடனே அவன் உதட்டில் தையலிட்டு மூக்கை ஸ்கேன் செய்த பின்னர் ஆபரேஷன் தியேட்டரையும் தயார் செய்ய சொல்லி சென்று விட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் கிழிந்திருந்த மேலுதட்டிலும் கீழுதட்டிலும் தையல் போடப்பட்டு ஸ்கேன் செய்ததில் அவன் மூக்கு எலும்பு உடைந்திருப்பதை உறுதி செய்து அதற்கான அறுவை சிகிச்சையை உடனே செய்து மூக்கில் பிளாஸ்டரோடு அவனை அறைக்கு அழைத்து வந்திருந்தனர். பேசினால் வலி அதிகரித்து தையல் விட்டு போக வாய்ப்புண்டு. குறைந்தது 30 மணி நேரத்திற்கு வாயசைக்க கூடாது என்றவர் அவனுக்கு வலி குறைப்பதற்கான மருந்தை செலுத்திவிட்டு சென்றார். அவன் உள்ளம் எரிமலையாக வெடித்து சிதறிக் கொண்டிருக்க மருந்தின் உபயத்தால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றவன் விழித்த போதும் நேரம் நள்ளிரவை தொட்டு கொண்டிருந்தது. தன் அருகே விழித்து கிடந்த குமாரிடம் பேப்பர் பேனா கொண்டு வருமாறு சைகை செய்திருந்தான். அவன் எழுதுவதற்கு வசதியாக சிறு இரும்பு மேஜையை அவன் முன் வைக்க சரத் குறையாத ஆவேசத்தோடு பேப்பரில் எழுத தொடங்கினான். அதை படித்து பார்த்த குமார் திகைத்து போனான். பின்னே தளிர் தன்னிடம் சேதுவதற்கு தடையாக இருக்கும் உதயை சாகடிப்பதற்கு முன் எப்படியாவது கதற வைக்க வேண்டும் என்று வெறி கொண்டவன் இரவோடு இரவாக ஆட்களை அனுப்பி அவன் ஷோரூம், ப்ரீஓன்டு கார்களை விற்பனை செய்யும் இடங்களுக்கும் அம்பலவாணனின் பள்ளி, தொழிற்சாலை மற்றும் புதிதாக கட்டிக்கொண்டிருக்கும் கட்டிடம் என்று அனைத்து இடங்களையும் தீயிட்டு கொளுத்த ரவுடிகளை ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தான். அதிர்ந்து நின்ற குமாரை பார்த்தவாறு மெல்ல எழுந்து சென்று ஜன்னலின் அருகே நிற்க, சார், ஏதோ நீங்களே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சலான்னு சொன்னதாலதான் நான் ரிஸ்க் எடுத்து லாரி பேசி கொடுத்தேன். ஆனா உதய் சார் அவங்களும் பணப்பழம் ஆள் பழம்னு பெரிய ஆளுங்க தான். நிச்சயம் அப்படி பட்டவர்த்தனமா காரை கொளுத்தி ஸ்கூலை சேதாரமாக்கனா நாளைக்கு போலீஸ் சும்மா விடாது. எதுக்கும் யோசிங்க என்றதும் பேப்பரை பிடுங்கியவன், இந்த வேலையை கச்சிதமா செய்து முடிச்சா ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, ஈசிஆர்ல உனக்கு பங்களாவே கிடைக்கும் என்றதில் உற்சாகமானவன் உள்ளே நர்ஸ் வரவும் வெளியே சென்று தன் தம்பி மூலம் அறிமுகமாகியிருந்த ரவுடி கும்பலை அழைத்து பேசிவிட்டு வந்தவன் மீண்டும் ஜன்னல் அருகே நின்றிருந்த சரத்திடம் சென்று, எல்லாம் சரி சார், ஆனா இப்ப எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கிறதால மாட்டிக்கிட்டா என்ன செய்யன்னு கேக்குறாங்க. அதோட ஆட்களும் காவலுக்கு இருப்பாங்க. அவங்கள என்ன செய்ய? நான் சொன்னது நடக்கணும். தடுக்க எவன் வந்தாலும் தயங்காம அவங்களே சேர்த்து கொளுத்துங்க. ஆனா என் பேர் வெளியே வரக்கூடாது. சார், இத்தனை கொலையா? வேண்டாம் சார். குமார், நீயா பண்ண போற? ரவுடிங்க தானே பண்ண போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளை போட 2 லட்சம் வர தரேன்னு சொல்லு. எத்தனை கொலையும் பண்ணுவான். எல்லாமே மெயின் பிளேஸ்ல இருக்கிற இடங்கள். ஒருவேளை மாட்டிக்கிட்டா என்ன பண்ண? இது தொழில் போட்டியால இல்ல முன்பகையால நடந்ததுன்னு சொல்லி ரவுடிகளை வேற யார் மேலேயாவது பழிய போட சொல்லு என்று எழுதி கொடுத்தான். ரிஸ்க் ஜாஸ்திங்கிறதால அமௌண்ட்டும் டபுளா கேக்குறாங்க சார். ஒரு இடத்த கொளுத்த 10 லட்சம் கூட கொடுக்கறேன்னு சொல்லு. ஆனா அவன் நிம்மதியா இருக்கக்கூடாது. போலீஸ் பிடிச்சிட்டு போய் அடிச்சு விசாரிச்சாலும் என் பேர் வெளியவே வரக்கூடாது. அதுக்கும் தனியா ஒவ்வொருத்தனுக்கும் பேமெண்ட் கொடுக்கறேன். நிஜமாவா சார்? ஆமா, அவன் கிட்ட இந்த பணமும் பலமும் இருக்கிறதால தானே தளிர் அவனை புருஷன்னு சொன்னா. என்னை விட அதிகமா அவனுக்கு வலிக்கணும். நான் அவனையே இல்லாமாக்குன பிறகு அவளை தேடி என்ன வரக்கூடாதுன்னு சொன்ன தளிர் என்ன தேடி வந்துதானே ஆகணும் என்று பேச முடியாமல் எழுதி கொடுத்தவனின் முகத்தில் அத்தனை வன்மம். ராகவனிடம் வளையலை கொடுத்து, உன் தங்கச்சிய மறக்காம இதையும் கணக்குல எழுதிக்க சொல்லு என்றான். இதுக்கு நீ வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாம்டா என்றதில் இருவர் முகத்திலும் புன்னகை. சரி மச்சான், தளிர் பேசின பேச்சுக்கு சரத் வேற எதுவும் பிளான் பண்ணலையா? அதான் மொத்தமா என்ன க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணிட்டானே. அப்படி சொல்ல முடியாதுடா. தளிர் புருஷன்னு சொன்னதுல அவன் கோபமெல்லாம் முன்ன விட அதிகமா இருக்கும். உன்னை ஏதாவது செய்ய நினைப்பான்டா. எதுவும் சொல்லலையா? சொல்றதுக்கு வாய் வேணும் மச்சான். அதுதான் மூக்கோட சேர்த்து உன் தங்கச்சி வாயவும் உடைச்சு விட்டுட்டாளே. இப்ப அவனுக்கு மூக்கு எலும்பு உடைஞ்சு அதுக்கான சர்ஜரியும் கிழிஞ்சு போன வாயும் தச்சு விட்டுருக்காங்க. ஆனா இனி நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா என்றதை ஆமோதித்த உதய், கண்டிப்பா. சரி, இனி நீ பாத்துக்கோ. எனக்கு ஒரு வாரமா சரியான தூக்கம் இல்லடா. நைட் வேற பிராக்டிஸ் இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாதான் அடுத்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். என்ன பிராக்டிஸ் என்று கேட்கவும் இரவில் தான் எடுத்துக்கொண்டிருக்கும் பயிற்சி குறித்து விளக்கினான். பின்னே சரத்தின் நாட்கள் பகல் முழுக்க உதயை தொடர்ந்து கண்காணிப்பதால் ஓடும் காரிலிருந்து லாவகமாக குதிப்பதற்கு ருத்ரவேலன் தன் தோழனான காவல்துறை பயிற்சியாளரை நியமித்து உதய்க்கு இரவு நேரத்தில் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தான். கை கால் முட்டிகளுக்கு உரிய நீ டை எல்போ கேப் எனப்படும் பாதுகாப்பு கவசத்தோடு மிதமான வேகத்தில் செல்லும் காரிலிருந்து மெத்தை மீது குதிப்பதற்கு பயிற்சி எடுத்தவன் பின்னர் சற்று அதிக வேகத்திலிருந்து குதிக்கவும் கற்றுக்கொண்டான். நேரே வீட்டிற்கு சென்றவன் உணவை மறுத்துவிட்டு சோர்வோடு தன் படுக்கையில் விழ தளிரின் அழைப்பு. கணக்கு முடிக்க மட்டுமே உன்னை கூப்பிட சொன்னதா ஞாபகம். எப்போ வச்சுக்கலாம் என்று கேட்க மறுபுறம் அமைதி. காதல விழுதாடி.
உதய், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஓ, அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். கோஹெட் என்றதும் குரலை செருமியவள், ப்ளீஸ், உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஓஹோ உதய், நம்ம 2 பேரோட ஒப்பீனியன்ஸ், இட் ஆக்சுவலி ஹார்ட் டு பி டுகெதர். யூ நோ, ஐ ரியலி பிலீவ். அப்புறம் என்றவனுக்கு அதற்கு மேல் பேசினால் நிச்சயம் தூக்கம் பறிபோகும் என்பது புரிந்து போனது. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது என்று தளிர் அணில் பற்றிய கதையை ஆரம்பிக்கவும் போனை மியூட்டில் போட்டுவிட்டு ஏசியை அதிகரித்தவன் விளக்கை அணைத்து கண்களை மூடிக்கொள்ள உறக்கம் அவனை சுகமாக தழுவியது. 15 நிமிடங்களாக அவனுக்கு புரிய வைத்துவிடும் வேகத்தோடு கதையை சொல்லி முடித்த தளிர், இப்ப புரியுதா நான் ஏன் சொல்றேன்னு என்று கேட்க மறுபுறம் பதில் இல்லை. அடுத்த 10 நிமிடங்களுக்கு உதய் பதில் சொல்லாமல் போனாலும் அதை பொருட்படுத்தாமல் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்பே தளிர் அழைப்பை துண்டிக்க இங்கே உதய் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான். இரவு 8 மணி போல விழித்தவன் குளித்து முடித்து உணவை முடித்துக்கொண்டு தன் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வீட்டின் பின்புறமாக புறப்பட்டு வழக்கம் போல பயிற்சிக்கு கிளம்பினான். நள்ளிரவு 2 மணிக்கு மேல் வீடு திரும்பியவன் சரத் பேசியதை போட்டு கேட்க சில மணி நேர பதிவில் உமா மற்றும் நர்ஸ் தவித்து மற்றவர்களின் எந்த பேச்சுக்களும் இல்லாமல் போயிருந்தது. ஃபார்வர்ட் செய்து இறுதி 30 நிமிடங்களை கேட்க அதில் நிசப்தம் மட்டுமே பதிவாகி இருந்தது. ரெக்கார்டிங்கில் சற்று முன்னே சென்று கேட்க அதில் சரத் ஜன்னல் அருகே நின்று எழுதி கொடுத்தாலும் குமாரின் பேச்சுக்கள் சாதாரணமாக இருந்ததாலும் அவர்கள் பொருத்தியிருந்த ஒட்டு கேட்கும் கருவி சரத்தின் படுக்கையின் அடியில் இருந்ததாலும் அப்பெரிய அறையின் மூலையில் நின்றிருந்தவர்கள் பேச்சு சரியாக பதிவாகவில்லை. அடுத்த நாள் வழக்கம் போல ஆபீஸ் கிளம்பிய உதய்க்கு அழைத்த நிவியின் தோழி, அண்ணா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதால ஹாஸ்பிட்டல் போகல, உமா மேடம் கிட்ட சொல்லிட்டேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் என்றவன் அடிக்கடி சரத்தை கண்காணித்த போதும் நர்ஸ் மற்றும் டாக்டர் தவிர்த்து பெரிதாக எந்த பேச்சுகளும் இல்லை. அன்றும் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று குளித்து தயாராகியவன் கிளம்ப ராகவனும் நண்பனின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டி உடன் வர அவன் கேட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு சென்றான். அங்கு பயிற்சியாளர்கள் காத்திருக்கவும் அதில் ஒருவரை ஏற்றிக்கொண்டு உதய் காரை வேகமாக எடுக்க அவன் பின்னே லாரியில் ருத்ரவேலன் துரத்தி கொண்டு சென்றான். மற்றவர்கள் 2 வாகனத்தில் அவர்களோடு பயணிக்க லாரி உதயின் வாகனத்தை விடாமல் துரத்திட குறிப்பிட்ட இடத்தில் காரில் இடம் மாற்றி அமர்ந்த உதய் பெட்டுக்கு பதில் மண் மூட்டைகள் மேல் லாவகமாக குதித்திருந்தான். ஆட்டோ மோடில் இருந்த காரை பயிற்சியாளர் தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து திரும்பி வந்திருந்தார். மேலும் 2 முறை பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த அதே வேளை உதயாதித்தனின் ப்ரீ ஓன்டு கார்கள் இருக்கும் இடத்திற்கு சென்ற ரவுடி கும்பல் முதலில் சிசிடிவிகளை அடித்து நொறுக்கிவிட்டு காவலுக்கு இருந்த ஆட்களையும் அடித்து போட்டு அங்கே காம்பவுண்டுக்குள் வெட்ட வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களை கொளுத்தினர். அடுத்த சில நிமிடங்களிலேயே முதல் வரிசையில் இருந்த 50க்கும் மேற்பட்ட கார்கள் கொளுத்தப்பட்டு சுற்று வட்டாரமே புகை மண்டலமாக காட்சியளித்திருந்தது. பொதுமக்கள் சூழ்வதை கண்ட ரவுடிகள் உடனே அங்கிருந்து காரில் கிளம்ப அவர்களை பிடிக்க முடியாது காவல்துறைக்கு தகவல் கொடுக்க அங்கே பதற்றம் தொற்றிக் கொண்டது. மற்றொரு கோஷ்டி அவன் ஷோரூம் பூட்டியிருந்ததில் காவலாளியை அடித்து போட்டுவிட்டு பெரிதாக எதுவும் செய்ய முடியாமல் வெளியே கண்ணில் பட்ட பொருட்களை சேதப்படுத்தி இருந்தனர். அடுத்ததாக அவர்கள் உதய் கட்டிக்கொண்டிருந்த புது ஷோரூமின் கண்ணாடிகளை அடுத்து நொறுக்கி நுழைந்தவர்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மரப்பொருட்களுக்கு தீயிட்டு அலங்கார விளக்குகளையும் சேதப்படுத்தினர். பலத்த காயமடைந்திருந்த அரவிந்த் உதய்க்கு தொடர்பு கொள்ள அவன் அழைப்பை எடுக்கவில்லை. அதேவேளை அவர்கள் தொழிற்சாலைக்குள் நுழைந்தது மற்றொரு கும்பல். இறுதியாக விடியும் வேளையில் பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்த ரவுடிகள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளையும் எரித்திருந்தனர். உதய் அதிர்ச்சியோடு கைபேசியை திறக்க வாட்ஸ்அப்பில் அவன் கார்கள் எரிக்கப்பட்ட செய்திதான் அத்தனை குழுவிலும் பகிரப்பட்டிருந்தது. உடனே இருவருமே விரைவாக சென்று பார்க்க கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் முதல் வரிசையில் எரிந்து கொண்டிருந்த கார்களை கண்டு திகைத்து போய் நின்றுவிட்டனர் நண்பர்கள் இருவரும். ஏற்கனவே தீயணைப்பு துறைக்கு சொல்லியதில் அவர்களும் விரைவாக வந்துவிட்டாலும் அதற்குள் தீ சில கோடிகளை வேகமாக விழுங்குவதை யாராலும் தடுக்க முடியவில்லை. அடுத்த இடங்களிலிருந்து தகவல் கிடைக்க பெற்றதில் ருத்ரவேலனும் வந்துவிட அங்கே அவர்கள் செல்வதற்குள் நிலைமை கைமீறி சென்று விட்டிருந்தது. ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து அம்பலவாணனுக்கும் தகவல் கிடைக்க பெற்று மகனை தேடி வந்த அடுத்த சில நிமிடங்களில் பள்ளியில் பேருந்துகள் எரிந்து கொண்டிருந்த செய்தி கிடைக்கவும் பதற்றத்தோடு கிளம்பினார். அவர் பின்னே ராகவனும் உதயம் செல்ல சரவணனும் சுஜியோடு வந்துவிட்டார். தந்தை தளர்ந்து நின்ற கோலத்தை கண்ட உதய்க்கு அப்பா என்ற ஒற்றை வார்த்தை அதீத வலியோடு தொண்டைக்குழியில் சிக்கி திணறி வெளியேறியது.